பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று காலை கூடும் நிலையில் கூடுதல் தகவல்களுடன் களத்தில் இருந்து இணைகிறார் செய்தியாளர் மாயாவதி. விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. தமிழ்நாட்டில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு சட்டப்பேரவையானது இன்று காலை 9:30 மணி அளவில் கூடுகிறது. இன்றும் நாளையும் என 2 நாட்களுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையானது நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை மரபை பொறுத்தவரையில் ஒவ்வொரு சட்டப்பேரவைக்கும் 6 மாதங்கள் கால இடைவெளியானது இருக்க வேண்டும். அந்த வகையில் கடந்த ஜூன் மாதம் துறைகள் சார்ந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்துடன் சட்டப்பேரவையானது ஜூன் 29ஆம் தேதி குறிப்பிட ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையானது இன்று காலை 9:30 மணி அளவில் கூடுகிறது. இன்றைய சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை பொறுத்தவரையில் மறைந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்புகள் தெரிவிக்கப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய சமூக நீதி காவலர் எஸ்ரா சர்குணம், டாடா நிறுவன தலைவர் ரத்தன் டாடா மற்றும் முரசொலி செல்வம் ஆகிய மறைந்த 8 முக்கிய ஆளுமைகளுக்கு இரங்கல் தீர்மானங்கள் தெரிவிக்கப்பட இருக்கிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து 2024-25 ஆண்டுக்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் பேரவைக்கு அளிக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள இந்துஸ்தான் டன்ச்சிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு நில உரிமைகளை ஏலம் விடுவதற்கு மத்திய அரசு வழங்கியிருக்கக்கூடிய சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும், சம்பந்தப்பட்ட மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அரசின் தரப்பிலிருந்து அரசினர் தீர்மானங்கள் மசோதாக்கள் பல தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை தொடங்கக்கூடிய சட்டப்பேரவையானது இன்றும் நாளையும் என 2 நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது. பவித்ரா.